இந்த இஸ்கான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியார் யாரு அப்படின்னா நமக்கு தெரியும், ஸ்ரீல பிரபுபாதர் அப்படின்ட்டு. ஸ்ரீல பிரபுபாதர் உலகம் முழுக்க இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செஞ்சாலும் அவருக்கு எப்படி இந்த ஒரு எண்ணம் வந்தது, உலகம் முழுக்க போய் கிருஷ்ண பக்தியை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது? இது வரைக்கும் எந்த விதமான ஆச்சாரியருக்கும் அப்படி தோணவே இல்லை. எல்லாரும் வந்தாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, அவங்களுடைய இடத்துல பிரச்சாரம் பண்ணாங்க, அவங்க இருக்கக்கூடிய அந்த நகரத்திலேயோ இல்ல மாவட்டத்திலேயோ இல்ல அங்க இருக்கக்கூடிய அன்னைக்கு பிரதேசங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரதேசங்கள்ல பிரச்சாரம் பண்ணாங்களே தவிர மற்ற இடத்துக்கு அவங்க தங்களுடைய பிரச்சாரத்தை விரிவடைய செய்யல. அவங்க பிரச்சாரம் பண்ண முயற்சி பண்ணாலுமே கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரச்சாரம் அப்படிங்கிறது அவங்க என்ன பண்ணாங்களா, சவுண்ட் கேட்கல, பேசுறது கேட்குது இல்லை எல்லாருக்குமே கிளியரா? ஓகே. இப்ப ஆதிசங்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆதிசங்கரர் இந்தியா முழுக்க என்ன பண்ணார் அப்படின்னா நடந்து போனார். நடந்தே போய் கன்னியாகுமரியில இருந்து இமயமலை வரைக்கும் நடந்தே போனார். நடந்தே போய் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணார். பிரச்சாரம் எப்படி பண்ணார் அப்படின்னா, பொதுமக்களுக்கு பண்ணல, அங்க போகக்கூடிய வழிகள்ல பண்டிதர்கள், அவங்க பௌத்தர்களா இருந்தாலும் சரி, ஜெயினர்களா இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து அவங்க சொல்லக்கூடிய அந்த தப்பான விஷயங்களை, தப்பான தத்துவார்த்தங்களை எல்லாத்தையும் முறியடித்து வேதத்தை நிறுவி என்ன பண்றார் அப்படின்னா பிரச்சாரம் செய்துட்டு போனார். சோ இப்படிப்பட்ட பிரச்சாரம் பண்டிதர்களுக்குள்ளார பாண்டித்துவத்தை காட்டுவதற்காகவும் தங்களுடைய தத்துவத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காகவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அன்னைக்கு பயணம் பண்ணாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. சோ அதே போலதான் ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியரும் வந்தார். அவர் இந்த தமிழ்நாட்டுல நம்ம பாக்குறோம், இன்னைக்கு ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியருடைய கிளைகளோ இல்ல அவங்களுடைய சம்பிரதாயமோ இல்ல அவங்களுடைய பின்பற்றக்கூடியவர்களோ நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டுல தான் பொதுவா பாக்குறோம். தமிழ்நாட்டை விட தாண்டி போயிட்டோம் அப்படின்னா ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியர் அப்படின்னா ஒரு ஆச்சாரியாவது தெரியும், ஆனா அதனுடைய பழக்க வழக்கங்களோ அதனுடைய தத்துவ விஷயங்களோ நம்ம நிறைய பாக்குறது கிடையாது. தமிழ்நாட்டுல இருந்து யாராவது வெளியூர்ல போய் அங்க தங்கி இருந்து அவங்க பயிற்சி பண்ணாலுடைய அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க பயிற்சி பண்றது ரொம்ப கம்மி. ஆந்திரால கொஞ்சம் பார்க்க முடியும், திருப்பதி இருக்கிறதுனால ஆந்திராலையும் கொஞ்சம் பார்க்க முடியும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகத்திலயோ இல்ல கேரளாலயோ இல்ல மகாராஷ்டிராலயோ இல்ல மத்திய பிரதேசத்திலயோ இல்ல குஜராத்லயோ பார்த்தோம்னா ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியுடைய விஷயங்கள் அங்க யாருக்கும் தெரியறது கிடையாது, அங்க யாரும் அவங்க பின்பற்றது கிடையாது. அந்தந்த ஆச்சாரியர்கள் தோன்றி அந்தந்த இடத்துக்கு என்ன பண்ணாங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் ஒருத்தர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா பெரிய கனவு கண்டார். என்ன கனவு கண்டார் அப்படின்னா, உலகம் முழுவதும் என்ன பண்ணிடணும் இந்த கிருஷ்ண பக்தி. ஒருத்தர் ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண போறாரு. வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு அவர்கிட்ட இன்னும் ஒரு கடை கூட ஆரம்பிக்கவே இல்லை, அவருக்கு விசாவும் கிடையாது, அவர்கிட்ட எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. ஆனா பெரிய கனவு பண்றார், நான் உலகம் ஃபுல்லா என்னுடைய பிரான்ச் ஓபன் பண்ணி எல்லா இடத்துலயும் என்னோட கடை ஓபன் பண்ணி எல்லா இடத்துலயும் வியாபாரம் பண்ணுவேன் அப்படின்னு யாராவது பேச ஆரம்பிச்சார் அப்படின்னா யாரும் நம்ப கிடையாது. உனக்கு ஒரு கடை கூட கிடையாது, என்ன பண்ணா நீ முன்னேற்றம் அடைஞ்சு முழுக்க நல்லா பிரான்ச் எல்லாம் ஓபன் பண்ண முடியாது அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க நம்மள. அது பிராக்டிகலான விஷயம் கூட. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு முடிவோட தான் போறார். அவருடைய 70வது வயதுல ஒரு முடிவோட போறார் அமெரிக்காவுக்கு. என்ன முடிவோட போறார், இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்க ஐரோப்பிய நாட்டில் இருக்க எல்லா மக்களையும் கிருஷ்ண பக்தர்களா மாத்தினும், அந்த ஊர்ல போயிட்டு கிருஷ்ணரை கொண்டு போயிடணும் அப்படின்ற ஒரு முடிவோட ஒரு வைராக்கியத்தோட போறார், ஒரு முழு நம்பிக்கையோட போறார். சோ போனவருக்கு அது சாத்தியமும் ஆனது. சோ அப்படி ஆன பின்னாடி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க பிரபுபாதர் கிட்ட, எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்களோ, எதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருந்துச்சோ, இதெல்லாம் இது வரைக்கும் யாரும் சாதிச்சதே இல்லையோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சாதிச்சு காட்டினார் ஸ்ரீல பிரபுபாதர். என்ன பண்ணார் அப்படின்னா, மிலேச்சர்களையும் யவ்வனர்களையும் ரொம்ப வர்ணாசிரம தர்மத்திற்கு அப்பாற்பட்ட மக்கள் என்ன பண்ணார் அப்படின்னா கிருஷ்ண பக்தி கொண்டு வந்துட்டார், தூய பக்தர்களா மாத்தினார். ஏதோ புண்ணியம் செய்யக்கூடிய இன்னைக்கு நான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மதத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய குரு எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அயல்நாட்டுல அவங்களும் பிரச்சாரம் பண்றாங்க, அவங்கள ஒரு நல்ல மனிதர்களா மாற்ற முயற்சி பண்றாங்க, இருந்தாலும் அவங்க தோத்து போறாங்க அதுலயும். ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணாரு அப்படின்னா
அப்படிப்பட்ட அயல் நாட்டு மக்களை கிருஷ்ணருக்காக உயிரை கூட கொடுக்க தயாராகிற வரைக்கும் என்ன பண்ணாரு அப்படின்னா அவங்களை வந்து இதயத்தை தூய்மைப்படுத்தினார். அவங்களுக்கு இவர் எந்த விதமான போதைப் பொருளோ இல்லை எந்த விதமான லஞ்சமோ எந்த விதமான சீப்பான ஒரு ட்ரிக்ஸோ கொடுக்கவே இல்லை. கிருஷ்ண பக்தியை தூய்மையா கொடுத்தார். அவங்க எல்லாரும் கிருஷ்ணருக்காக தங்க வாழ்க்கையை கொடுக்கறது தயாரா இருந்தாங்க. சோ அப்படி ஒரு விஷயத்த சாதிச்சார் ஸ்ரீல பிரபுபாதர். அப்படிப்பட்ட ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட போய் கேட்கிறாங்க, பிரபுபாத் நீங்க எப்படி இதை சாத்தியம், இது எப்படி உங்களுக்கு சாத்தியமானது, எப்படி நீங்க சாதிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்டதற்கு ஸ்ரீல பிரபுபாதர் ஆமா ஆமா நான் தான், என்னாலதான் இது முடிஞ்சது, நான் தான் இதை பண்ணேன் அப்படின்ட்டு என்னைக்கும் சொல்ல மாட்டார். ஏன்னா என்னைக்குமே ஒரு பக்தன் தன்னை முன்னிலைப்படுத்துறது கிடையாது, தன்னுடைய குரு தான் அவன் எப்பயும் முன்னிலைப்படுத்தி சொல்றான். ஏன்னா அது உண்மையும் கூட. நம்மால எதுவும் ஆகிறது கிடையாது. நம்ம கிருஷ்ணனுடைய கையில வெறும் கருவிதான். கிருஷ்ணா தான் நம்ம என்ன பண்றாரு, கருவியை உபயோகப்படுத்தி நம்மை ஒரு செயலை செய்ய வைக்கிறார். நிமித்த மாத்திரம் பவசாபிய சாட்சின்னு கிருஷ்ணர் 10ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனனுக்கு சொல்றார், விஸ்வரூபத்தை காட்டும் போது, அர்ஜுனா நீ சண்டை போடுறது ஒண்ணும் இல்லைன்னா நான் தான் சண்டை போடுறேன், நீ என் கையில கருவியா இருந்தா போதும்னு தான் சொல்றாரு. சோ அப்படி சில பிரபுபாதர் சொல்றாரு, நான் உண்மையில கருவிதான், என்னை செயல்படுத்துறவங்க எல்லாரும் என்னுடைய குரு தான். என்னுடைய குரு யாரு அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதருடைய குரு யாருன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். சோ அவர் என்ன பண்றாரு, ஸ்ரீல பிரபுபாதரை முதல்ல சந்திக்கிறார் கல்கட்டால. சந்திக்கும் போது முதல் சந்திப்பிலேயே ஸ்ரீல பிரபுபாதர் அப்ப ரொம்ப இளம் வயதுல இருக்கார். அப்ப பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் உபன்யாசம் கொடுத்துட்டு இருக்கார். ஸ்ரீல பிரபுபாதரை பாக்குறார். பார்த்த முதல் மீட்டிங்லயே நீ போய் அமெரிக்கால பிரச்சாரம் பண்ணு, அயல் நாட்டுல பிரச்சாரம் பண்ண நீ ஆங்கிலத்துல அப்படின்னு சொல்றேன். சோ முதல்ல பார்த்த உடனே நம்ம யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க எந்த குரு. ஆனா கொடுத்தார். அதை ஸ்ரீல பிரபுபாதர் எடுத்துக்கிட்டார், அதை செய்யவும் செஞ்சார். வாழ்க்கையில தன்னுடைய குறிக்கோளா எடுத்துக்கிட்டார். அதுதான் அப்படிப்பட்ட ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தன்னுடைய வாழ்க்கையுடைய அங்கமா எடுத்துட்டு உயிரா எடுத்துட்டு பண்ணார். அதுல வெற்றி அடைஞ்சார். சோ அதுக்கு காரணம் என்னன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கு இப்படி ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அவருடைய தந்தை யாரு, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய தந்தை அவர் யார் அப்படின்னா ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர். ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் இந்த உலகத்துல 1838ஆம் ஆண்டு தோன்றார். இன்னைக்கு நம்ம நதியான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாவட்டத்துல வெஸ்ட் பெங்கால்ல தோன்றார். சோ இதெல்லாம் யாரெல்லாம் புதுசா வந்திருக்கீங்களோ இஸ்கானுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். பக்தர்களுக்கும் இதை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது பக்தி வினோத் தாக்கூரை பத்தி, இன்னைக்கு அவருடைய மறைவு நாளா இருக்கிறதுனால. சோ அப்படி பக்தி வினோத் தாக்கூர் 1838ஆம் ஆண்டு தோன்றார். அவர் தோன்றும் பொழுது, அவர் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது அன்னைக்கு இந்தியா எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் நம்மை முழுமையாக அடிமைப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா அடிமைப்படுத்த முடியல. ஏன்னா இந்தியர்களுக்கு அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் கிடையாது. அடிமைன்றது ஏன் வருது அப்படின்னா, நம்ம எப்ப மற்றவங்களை சார்ந்து இருக்கிறோமோ, மற்றவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ அப்பதான் நம்ம அடிமைத்தனம் ஆகும். நம்ம யாரையும் எதிர்பார்த்து இருக்க போறது கிடையாது, நம்ம யாரையும் சார்ந்து கிடையாது, யாரையும் நம்ம தஞ்சம் அடைஞ்சு வாழ போறது கிடையாது அப்படின்னா நம்ம அடிமையாக போறதே கிடையாது. நம்ம பகவானுக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கும். சோ பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம எப்படியாவது அடிமைப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு வாழ்க்கையோட குறிக்கோள் தெரியும். அன்னைக்கு பிறந்த உடனே அவனை குருகுலத்துல வச்சாங்க. சோ குருகுலத்துல அவனுக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துட்டாங்க, மனித வாழ்க்கையோட குறிக்கோள் என்னது, தர்ம அர்த்த காம மோட்சம். உன்னுடைய தர்மத்தை பண்ணு, உன்னுடைய அர்த்தத்தை சம்பாரி, உன்னுடைய ஆசையை பூர்த்தி செஞ்சுக்கோ. ஆனா இறுதியான குறிக்கோள் என்ன அப்படின்னா மோட்சம். சோ மோட்சம் போறதுக்கான வழி என்னையோ அதை நீ வாழ்க்கை முழுக்க பண்ணிட்டு இரு அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப தெளிவா சாஸ்திர மூலியமா சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடுல இருந்து, அவங்க போட்டுக்கூடிய உடையிலிருந்து, அவங்க ஏற்படுத்தக்கூடிய கேளிக்கையிலிருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆன்மீகம் மாத்திட்டாங்க. குழந்தை பிறக்கும் பொழுதுல இருந்து அவன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனை முழுக்க ஆன்மீக விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு குழந்தை கர்ப்பத்துல உருவாக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு கர்ப்போதன சம்ஸ்காரம் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுக்கறதுல இருந்து, அந்த குழந்தைய வயிற்றுல வளரும் போது அந்த அம்மாவுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, சீமந்தம் பண்றது, அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ள இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நல்ல குணத்தை உடையவனா அந்த குழந்தைய மாத்திடுறாங்க. வெளில வந்த பின்னாடி அவன் ரொம்ப நல்ல குணங்களை பொருந்தியவனா இருக்கான். அவனுக்கு வாழ்க்கையோட குறிக்கோள் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப எளிமையா எடுத்துக்கிறான். இன்னைக்கு நம்ம மக்களுக்கு சொல்ல முடியாது, இதான் வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு சொன்னா இருந்துட்டு போட்டுமே, இப்படி செஞ்சாலே பாவம் பாவம்பா, நம்மளுக்கு நாயா பிறப்போம் பன்றியா பிறப்போம் இருந்துட்டு போறனே,
நாயா பிறந்தா இருந்துட்டு போறேனே, பன்றியா பிறந்தா இருந்துட்டு போறேன், என்ன இப்ப அதனால அப்படின்ற அளவுக்கு போயிட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம துன்பப்படுறோம், நம்ம உண்மையாலுமே ரொம்ப கீழான நிலையில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்து போயிடும். ஏன்னா நீங்க போய் பன்றிக்கிட்ட போய் சொல்லிக் கொடுக்க முடியாது, நீ வந்து பன்றியா இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் புரிய போறது கிடையாது. இல்லையா, நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும். இது போல இன்னைக்கு மனிதர்களுடைய கான்சியஸ்னஸ், அந்த உணர்வு நிலையை ரொம்ப 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 கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கீழே கொண்டு வந்த பின்னாடி உயர்ந்த விஷயத்த சொன்னா அவங்களுக்கு புரிய போறது கிடையாது. ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது இயற்கையாகவே இருந்தது. பக்தி அப்படிங்கிற இயற்கையாகவே இருந்தது. கலாச்சாரம், தர்மம் அப்படின்ற விஷயம் இயற்கையாகவே இருந்ததுனால மக்களுக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்படி ஆங்கிலேயர்களால யாராலையும் அவங்கள வந்து இந்தியர்கள் வந்து அடிமைப்படுத்த முடியல. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க இந்தியர்களுடைய பேஸ் எங்க இருக்குன்னு பார்த்தாங்க. இந்தியர்கள் எதை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எதனுடைய சக்தியினால இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்படி ஒரு பற்றில்லாத வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை, ரொம்ப புண்ணியகரமான ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு விஷயத்துக்கும் பயமே இல்லாத ஒரு வாழ்க்கை, யாருக்கும் அடிமைப்படாத ஒரு வாழ்க்கை, எப்படி இவங்களால வாழ முடியுது? எப்பயும் பகவானுடைய சிந்தனையில எது நடந்தாலும் பரவாயில்ல, பகவானுடைய சங்கல்பம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட ஒரு சுகத்திலையும் துக்கத்திலும் என்ன பண்றாங்க அப்படின்னா சமமா இருக்க கத்துக்கிட்டாங்க. கிருஷ்ணர் வந்து ஆரம்பத்திலே சொல்றாரு, பகவத்கீதையுடைய ஆரம்பத்திலே சொல்றாரு, ஒருவன் சுகத்திலையும் துக்கத்திலையும் மானத்திலையும் அவமானத்திலையும் லாபத்திலையும் நஷ்டத்திலையும் சமமா இருக்க கத்துக்கணும், அவன் தான் மோட்சம் அடைவதற்கு லாய்க்கியானவன், அவன் தான் தகுதியானவன் சொல்லி சொல்றான். இது இயற்கையாகவே இந்திய மக்கள் கிட்ட இருந்துட்டு இருந்துச்சு, இன்னைக்கும் இருந்துட்டுதான் இருக்கு. இந்தியா வந்து எவ்வளவுதான் இன்னைக்கு வந்து மாடர்னைஸ்டா பண்ணாலும் இன்னைக்கு வெஸ்டர்னர்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய பர்ஃபெக்ஷன் நம்ம கிட்ட இருக்காது. வீட்டுல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், இதுக்கு வரைக்கும் இருக்கட்டும், அப்புறம் உடஞ்சு போச்சுன்னா கம்ப்ளீட்டா உடஞ்சு போச்சுன்னா அப்புறம் மாத்திக்கலாம்டா இருக்குமே தவிர உடனே அது உடஞ்சு போச்சுன்னா உடனே மாத்தணும், எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குன்னு நம்ம நினைக்க மாட்டோம். நம்மளுக்கு இன்னைக்கு என்ன இருக்கு, சில பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சகிப்புத்தன்மை அப்படிங்கிற நம்மளுக்கு இன்னும் இருந்துட்டுதான் இருக்கு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் எப்படியாவது இவங்களுடைய கல்வி முறை அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா இவங்களுடைய கல்வி ஒரு நல்ல மனிதர்களா மாற்றிருக்கு. இந்த ஞானத்துக்கு அடிப்படை என்ன அப்படின்னா வேதங்கள், சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரத்தை நம்ம எப்படியாவது முறியடிச்சிட்டோம், இந்த இந்தியாவில இருந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா அப்ப மக்களை நம்ம எளிமையா முட்டாளாக்கிடலாம், முட்டாள் மக்களுக்கு நம்மளுடைய கல்வியை கொடுத்து அவங்கள அடிமைப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த பொழுதுதான் நமக்கு தெரியும், உங்களுக்கு லார்ட் மெக்காலே அப்படின்றவர் தான் முதல்ல ஆங்கிலேயர்களுடைய அந்த அசம்பிளில வந்து இந்தியா பத்தி ரிப்போர்ட் பண்றார். அவர் வந்து எழுதுறார், எஜுகேஷன் மினிட் அப்படின்ற தன்னுடைய ஆர்டிக்கல், தன்னுடைய புக்ல வந்து எழுதுறார். என்ன எழுதுறார் அப்படின்னா, நம்ம பிரிட்டிஷ் லைப்ரரியில ஃபுல் லைப்ரரி தேவையில்லை, நம்முடைய பிரிட்டிஷ் லைப்ரரியில ஒரு ஷெல்ஃப்ல இருக்கக்கூடிய ஒரு 100 புக்கு, அந்த 100 புக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியால இருக்கக்கூடிய இல்ல இந்தியா அரேபியா ரெண்டும் கலந்து எத்தனை சாஸ்திரங்கள் இருக்கோ எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைப்ரரியில இருக்கக்கூடிய ஒரு புக்கு கூட அது சமம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்முடைய புக்ஸுக்கு ஒண்ணுக்கும் வேல்யூவே கிடையாது அவங்களுடைய புக்ஸை கம்பேர் பண்ணா. ஏன்னா நம்மளுடைய நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புராணங்களோ இதிகாசங்களோ எப்படிப்பட்டதா இருக்குன்னா வெறும் கட்டுக்கதையா தான் இருக்கு, அதை யாரும் நம்புற மாதிரி இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். நான் பேசுற விஷயம் கேக்குது இல்லையா உங்களுக்கு, கிளியரா சவுண்ட் கேக்குதா? ஒரு சிலர் லோ அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஓகே, கேக்குதுண்ணா? ஓகே. அதே போல ஜேம்ஸ் மில் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு பெரிய வரலாறு பத்தி படிக்கக்கூடியவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய விக்கிரகத்தை எல்லாம் பார்த்துட்டு இந்த விக்கிரகம் எல்லாம் வந்து ரொம்ப அருவருக்கத்தக்கதா இருக்கு, இந்த விக்கிரகங்கள் எல்லாம் வழிபடத்தக்கதா கிடையாது, விக்கிரகத்துக்கு கையில வந்து ஆயுதங்கள்லாம் இருக்கு, என்னமோ அவங்க விக்கிரகத்தை ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி, அவங்க விக்கிரகத்தை பார்த்தா ரத்தம் வடிந்து விக்கிரக வழிபாடே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் எல்லா இடத்துலயும் அவங்க விக்கிரகம் தான் போட்டு வச்சிருப்பாங்க. பட் எனிவே அப்படி அவரு ஒருத்தர் ஒரு ஹிஸ்டாரியன் சொல்லியிருந்தார், வில்சன், H.H. வில்சன் அப்படின்றவர் வந்து என்ன சொல்ற அப்படின்னா, இந்த சமுதாயம் அப்படிங்கிறது, இந்த இந்து சமுதாயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிருகத்தனமான ஒரு சமுதாயம், அவங்க எப்படிப்பட்ட கடவுளை வணங்குறாங்க அப்படின்னா ரொம்ப மிருகத்தனமான ஒரு கடவுளை வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல ஆரம்பிச்சார். ஜார்ஜ் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல் முறையா அவர் வந்து ஜெகநாத் புரிக்கு வர்றாரு. ஜெகநாத் புரிக்கு வந்துட்டு அவர் ஒரு புக் எழுதுறாரு, ஹாரர்ஸ் ஆஃப் ஜுக்நட் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. ஹாரர்ஸ் ஆஃப் ஜுக்நட் அப்படின்ட்டு
அப்படின்னா ஜெகநாதருடைய அந்த ரூபத்தை பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை வணங்க முடியுமா, இப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெகநாதருடைய ரொம்ப கோரமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு. அதனாலதான் நம்மளும் பக்தர்களும் ஜெகநாதரை சொல்லும் போது ஜெகநாதர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஜக்கு, ஜக்கு, என்னமோ இன்னைக்கு பேர்லாம் உபயோகப்படுத்துறாங்க ஜெகநாதருக்கு. சோ அவரோட பேரு ஜெகநாதர், ஜெகத்துக்கு நாதர் அப்படின்னு அர்த்தம். சோ அப்படிப்பட்ட அழகான ஒரு பெயர் இருக்கும்போது அவருக்கு நம்ம ஏன் இப்ப, ஏன்னா அவங்க பிரிட்டிஷர்ஸ் அப்படி சொல்றாங்க. சோ நம்மளும் ஏன் நம்மளுடைய பகவான் நம்மளே வந்து கேவலப்படுத்தி. சோ இன்னைக்கு ஜெகநாதருக்கு வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி தலையில கட்டு போட்டு வாயில ஒரு டெம்பரேச்சரை வச்சு, சோ அந்த மாதிரிலாம் ஒரு போட்டோ எல்லாம் நம்மளுக்கு சித்தரிச்சு இன்னைக்கு மக்கள் டிவோட்டிஸ் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு புரியல, நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பக்தி அப்படின்ட்டு. பட் நம்மளே நமக்கு தெரியாம என்ன பண்றோம், நம்மளுடைய ஆன்மீக விஷயங்கள் நம்மளே ரொம்ப ரொம்ப தாழ்த்திக்கிறோம். சோ அப்படி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்முடைய சாஸ்திர விஷயங்களை ரொம்ப தரைக்குறைவா பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சம்ஸ்கிருதத்தை வந்து நம்மளுடைய கல்வி முறையில இருந்து எடுத்துட்டாங்க. சம்ஸ்கிருதம் இல்லை அப்படின்னா யாருக்கும் என்ன சொல்லி இருக்காங்கன்னு ஒண்ணும் புரியாது. அப்ப என்ன பண்ணாங்க, அந்த பிரிட்டிஷ் இருக்கக்கூடிய அந்த பெரிய பண்டிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம சாஸ்திரத்தை விளக்க ஆரம்பிச்சாங்க, நம்ம புராணத்தை விளக்க ஆரம்பிச்சாங்க. சோ நம்ம புராணத்துக்கு எல்லாத்துக்கும் தப்பான விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன ஆகுது, இந்தியால எல்லாருமே வேலை வேணும் அப்படின்றதுனால எல்லாரும் போய் ஸ்கூல்ல போய் சேர்ந்தாங்க. ஸ்கூல்ல சேர்ந்தாங்க அப்படின்னா அங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க. சோ இங்கிலீஷ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நம்முடைய ரிலீஜியன், நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாது, இதுல ஒரு விஷயம் கிடையாது, எல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு ஆமா ஆமா நம்ம விஷயம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளிப்பில்ல மாதிரி அந்த ஆங்கிலேயர்கள் சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையும் அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம மதத்தை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. சோ இப்படி புறக்கணிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, ராஜா ராம் மோகன் ராய் போல பல்வேறு விதமான புரட்சியாளர்கள்லாம் தோன்ற ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம இந்திய சாஸ்திரங்களே இந்திய கலாச்சாரங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வெறுக்க ஆரம்பிச்சாங்க, அதையும் நிந்திக்க ஆரம்பிச்சாங்க. சோ அதுல இருந்தா நம்மளுக்கு வந்து பல்வேறு விதமான ரெவல்யூஷன் எல்லாம் ஏற்பட்டது, பல்வேறு விதமான சபை எல்லாம் தோன்றினது. இப்படி நது சொல்ல வந்தேன் அப்படின்னா பக்தி வினோத் தாக்கூர் தோன்றக்கூடிய அந்த சமயத்துல ஒரு பக்கம் பிரிட்டிஷர்கள் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம மதத்தை புறக்கணித்து அதை வந்து கேவலம் பண்ணிட்டு இருந்தாங்க, கேவலப்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கத்துல முட்டாள் இந்தியர்கள் நம்ம விஷயத்த புரிஞ்சுக்காம சாஸ்திரங்களை படிக்காம என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சாஸ்திரத்தை புறக்கணித்து இவங்களும் பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப இது ரெண்டு விஷயம் கிடையாது, 3D மாதிரி போயிடுச்சு. இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்ப பக்தி வினோத் தாக்கூர் பிறக்கும்போது அந்த பெங்கால்ல கௌடிய வைஷ்ணவம் அப்படின்றது இருந்துச்சு. கௌடிய வைஷ்ணவம் அப்படிங்கிறது சைத்தன்ய மகாபிரபுவால 500 வருடத்துக்கு முன்னாடி தோன்றப்பட்ட ஒரு ஒரு சம்பிரதாயம். இப்ப எப்படி இங்க ராமானுஜ சம்பிரதாயம் இருக்கோ, ஸ்ரீ சம்பிரதாயம் இருக்கோ, ராமானுஜரால தோற்றுவிக்கப்பட்டு அது போல பெங்கால்ல கௌடிய வைஷ்ணவம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருந்துச்சு. அது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால தோற்றுவிக்கப்பட்டது. அந்த சம்பிரதாயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுவா அது ஒழுங்கா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் முழுக்க முழுக்க போகஸா இருந்துச்சு. சம்பிரதாயம் அப்படின்னு பேர்ல வச்சுக்கிட்டு ஆன்மீகம் அப்படின்ற பேர்ல நிறைய மோசமான விஷயங்கள், நிறைய அயோக்கியத்தனமான விஷயங்கள், நிறைய திருட்டுத்தனமான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இப்படி பண்ணும்போது இயற்கையாகவே என்ன ஆகும், மக்களுக்கு நம்பிக்கை இழந்துருவாங்க. எப்ப வந்து ஆன்மீகவாதிகள் வந்து சின்ன தப்பு பண்றாங்களோ உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா மக்களுக்கு உடனே அது தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா ஒரு பெரிய வெள்ளை போர்டுல ஒரு சின்ன கருப்பான ஒரு பாயிண்ட் தெரியுது அப்படின்னா உடனே அது நல்லா தெரியும். ஏன்னா அதான் ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியும். சாதாரணமா ஒருத்த வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கான அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நல்லவங்களா இருக்க வேண்டிய ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஹைலைட் ஆகும். சோ அப்படி யாரெல்லாம் சமுதாயத்துக்கு வழிநடத்தக்கூடியவர்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய விதமான தப்பான விஷயத்தை ஈடுபட ஆரம்பிச்சாங்க. சோ இப்படி ஈடுபட மக்களுக்கும் வெறுப்பு ஆரம்பிச்சது. சோ இப்படியாக 3 பேர்த்திலையும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது கிளம்பிட்டு இருந்துச்சு, ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பா. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுக்கு பக்தி வினோத் தாக்கூர் தோன்றுறார். அவர் தோன்றி அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த 3 விதமான எதிர்ப்பையும் தாண்டி என்ன பண்ணார், இந்த கௌடிய வைஷ்ணவம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை, இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை முதல்ல சீர்படுத்தினார். அதுக்கப்புறம் அதை பிரசுரப்படுத்தி உலகம் இந்தியா முழுக்க பிரச்சாரம் செஞ்சார். அதுக்கப்புறம் உலகம் முழுக்க கொண்டு போனார். சோ முதல்ல பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ணார் அப்படின்னா சொன்ன மாதிரி 1838 பிறந்த அவர் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்ன பண்ணார் அப்படின்ட்டு. பட் அவர் என்ன பண்ணாரு, முதல்ல
ஒரு புஸ்தகத்தை வந்து அயல்நாட்டுக்கு எழுதி அனுப்புறாரு. 1896 வந்து என்ன பண்றாரு, டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்ய மகாபுருடைய போதனைகள் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை எழுதி அயல்நாட்டுக்கு அனுப்புறார். அந்த புஸ்தகத்துல அவர் குறிப்பிடுறார், இந்த சைத்தன்ய மகாபுருடைய இயக்கம் அப்படின்றது உலகம் முழுக்க பரப்பப்படும். ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலும் நீங்க எங்க போனாலும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஒலிக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவரு 1896லயே பிரச்சாரம் அவர் வந்து எழுதி அனுப்பியிருக்கார். சோ ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார் ஒரு 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 லெக்சர்ல, எங்களுடைய குருவனுடைய குருவாகிய பக்திவினோத் தாக்கூர் சொல்றார், இந்த கிருஷ்ண பக்தியானது உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்யப்படும் அப்படின்ட்டு 1896 பாக்யமா அதிர்ஷ்டவசமா அந்த வருஷத்துலதான் ஸ்ரீல பிரபுபாதர் பிறக்கிறார். சோ ஸ்ரீல பிரபுபாதர் பிறந்த அந்த வருஷத்துல என்ன பண்ணிருக்காரு பக்திவினோத் தாக்கூர், இந்த ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கார், இந்த கிருஷ்ண பக்தியானது உலகம் முழுக்க பரப்பப்படும் அப்படின்ட்டு. சோ ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப சந்தோஷப்படுறார், நான் பிறந்த வருஷத்துல அதை சொல்லியிருக்கார், அது என்னால சாத்தியமானது அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷப்படுறார். ஸோ இப்படியாக ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் அவர் பிறந்த பொழுதுல இருந்து அவர் என்ன பண்றாருன்னா வைஷ்ணவ குடும்பத்தில் தான் பிறக்கிறார். அதுக்கப்புறம் படிக்கிறார். அவர் ஒரு பெரிய மேஜிஸ்ட்ரேட் ஆகிறார். அங்க பூரி ஒரிசால வந்து ஒரு பெரிய ஹைகோர்ட்ல வந்து மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கார். மேஜிஸ்ட்ரேட்டா ஆன பின்னாடி அவர் வந்து வைஷ்ணவத்துக்கு வர ஆரம்பிக்கிறார். ஸோ வைஷ்ணவத்துல வந்த பின்னாடி அவர் முதல்ல 1884 சஜ்ஜன தோஷனி அப்படின்ற ஒரு மேகசின் எழுதுறார். சஜ்ஜன தோஷனி அப்படின்னா இது வரைக்கும் எதெல்லாம் வந்து தப்பா நடந்துட்டு இருக்கோ அதை சீர்படுத்தி எழுத ஆரம்பிக்கிறார். ஆன்மீகத்துல ஏற்படக்கூடிய தவறான விஷயங்கள் எல்லாத்தையும் சீர்படுத்தி சஜ்ஜன தோஷனி அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறார். 1885 வைஷ்ணவ சபா அப்படின்னு ஒரு சபையை நிறுவிக்கிறார். அந்த வைஷ்ணவ சபையின் மூலியமாக நிறைய புஸ்தகங்களை வந்து அவர் அச்சடிச்சு உலகம் முழுக்க கொடுக்க ஆரம்பிச்சார். அதுக்கு முக்கியமா உதவி பண்ணது யார் அப்படின்னா பக்திவினோத் தாக்கூருடைய பையனான பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தான் நம்ம ஸ்ரீல பிரபுபாதருடைய குரு, 5வது மகன். சோ அவருடைய ஒரு சக்தியினால என்ன ஆகுது அப்படின்னா பக்திவினோத் தாக்கூரால இந்த புஸ்தகத்தை எல்லாத்தையும் உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது. சோ இப்படி பக்திவினோத் தாக்கூர் அவர் பிறக்கும் போது அவருடைய பேர் கேதார்நாத் தத்த அப்படின்றவர் தான் 1838 இருந்து 1914 வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ வாழ்ந்த போது அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 3 விஷயத்தை வந்து நமக்கு சாதிச்சிருக்கார். ஒரு ஹிஸ்டாரியன் எழுதுறார், ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் இந்த உலகத்துல வாழும் போது 3 விஷயங்களை வந்து சாதிச்சிருக்காரு. என்ன விஷயங்களை சாதிச்சிருக்காரு அப்படின்னா, 1 புஸ்தகத்தை எழுதியிருக்காரு. புஸ்தகம் அப்படின்னா 1-2 புஸ்தகம் கிடையாது, 120 புஸ்தகத்து மேல எழுதியிருக்காரு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், பக்திவினோத் தாக்கூர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா கிரகஸ்தர் தான், சன்னியாசி கிடையாது. அதுவும் சாதாரண கிரகஸ்தர் கிடையாது. 10 குழந்தைகள் அவருக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தார், ஒரு பெரிய பொறுப்புல இருந்தார். அது மட்டும் இல்லாம ஸ்ரீ ஜெகநாதபுரி கோயில் இருக்கு இல்லையா, அதனுடைய தர்மகர்த்தாவா இருந்தார். அந்த கோயிலுடைய எல்லா சேவைகளும் அவர் பார்த்துக்கூடியவரா இருந்தார். சோ இப்படிப்பட்ட சேவைகளுக்கு மத்தியிலையும் என்ன பண்ணியிருக்காரு, 120 புக் எழுதியிருக்காரு. அவருடைய மகன் லலித பிரசாத் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய ஒரு ஆர்டிக்கல்ல பக்திவினோத் தாக்கூருடைய ஷெட்யூலை கொடுக்குறார். பக்திவினோத் தாக்கூர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்ற ஷெட்யூலை கொடுக்குறார். பக்திவினோத் தாக்கூர் என்னைக்கும் 1 நிமிஷம் கூட தன்னுடைய நேரத்தை விரயமாக்குறது கிடையாது. 1 நிமிஷத்துக்கு கூட 7:30 மணி சாயந்தரம் 7:30 மணி, இப்ப நம்ம கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, 7:30 to 8 அதுக்குள்ள தூங்கிடுவார். 7:30 மணில இருந்து 8 மணிக்குள்ள தூங்கிடுவார். 8 மணிக்கு தூங்குறவர் 10 மணிக்கு எந்திரிச்சிருவார். 10 மணிக்குன்னா காலைல 10 மணிக்கு கிடையாது, நைட்டு 10 மணிக்கு அப்படின்னு 2 மணி நேரம் தூக்கம் வரும். மொத்தமா 2 மணி நேரம் தூக்கம். சோ 10 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டார் அப்படின்னா இரவு 10 மணில இருந்து காலையில 4 மணி வரைக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய வைஷ்ணவர்களுடைய புஸ்தகத்தை எடுத்து, குறிப்பா கோஸ்வாமிகள் அவங்களுடைய புஸ்தகத்துல எடுக்கிறார். ஏன்னா இந்த கௌடிய வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சம்பிரதாயத்துக்கு ஆதாரம் யாரு அப்படின்னா கோஸ்வாமிகள் தான். பக்திவினோத் தாக்கூரை பத்தி சொல்லும் போது நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த ராமினே கௌரசக்தி ஸ்வரூபாய ரூபானுக வராயதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ பக்திவினோத் தாக்கூர் என்ன பண்ணாருன்னா ரூப கோஸ்வாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோஸ்வாமிகளுடைய தலைவராக கூடிய ரூப கோஸ்வாமியாக கருதப்படக்கூடிய அவருடைய புஸ்தகத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லா கோஸ்வாமிகளுடைய விஷயங்களையும் வெளில கொண்டு வந்தார். அவர் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னாலும் யாரும் தெரியாது, பாகவதம்னா என்னன்னு தெரியாது, ராதாகிருஷ்ணருடைய லீலைகள் அப்படின்னா என்னன்னு புரியாது, ஜெகநாதர்னா என்னன்னு தெரியாது, நம்மளுக்கு வைஷ்ணவன் என்ன தெரியாது.
சோ அதனால அந்த முக்கியமான ஒரு விஷயத்த என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் தான் பண்ணாரு. என்ன பண்ணாரு, இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிரந்தங்களும் என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் முதல்ல எடுக்கிறார். பல்வேறு விதமான வெர்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய புஸ்தகத்தை பிரசுரிச்சிருக்காங்க. சோ இதுல எது ஒரிஜினல் வெர்ஷன் அப்படிங்கிற வெர்ஷன் எடுத்து மாற்றம் இல்லாம வெர்ஷன்ஸ் எடுத்து அதை அவர் என்ன பண்றாரு அப்படின்னு இங்கிலீஷ்லயும் பெங்காலியும் இல்ல சான்ஸ்கிரிட்ல இருந்து மறுபடியும் மற்ற லாங்குவேஜ் என்ன பண்ணாரா டிரான்ஸ்லேட் பண்றாரு. நிறைய லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. சோ அது வந்து அவர் செஞ்ச மிக முக்கியமான ஒரு விஷயம், புஸ்தகங்கள் எழுதுறது. இது அவருடைய முக்கியமான ஒரு சாதனை. ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபுருனுடைய போதனைகள் மட்டும்தான் ஏன் சிறந்தது, இந்த போதனைகளை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப முக்கியமான கடமை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லி கொடுத்தார். நான் மறுபடியும் சொல்றேன், பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ணார், ரெண்டாவது சாதனை என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்லக்கூடிய இந்த தத்துவங்கள் இல்லைன்னா சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வழிமுறை தான் இந்த கலியுகத்துல இப்படிப்பட்ட மக்களுக்கு உகந்ததா இருக்கும், இதை தவிர வேற வழிமுறை கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லி கொடுத்தார். ஏன்னா அவர் எடுத்து பேசியிருக்கலாம், எதை பத்தி பேசியிருக்கலாம் அப்படின்னா சங்கரரை பத்தி பேசியிருக்கலாம், மத்வாச்சாரியை பத்தி பேசியிருக்கலாம், ராமானுஜரை பத்தி பேசியிருக்கலாம், விஷ்ணு சுவாமி, நிம்பார்க்க ஆச்சாரியா, எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் வந்து கிரந்தங்கள் எழுதிட்டு இருக்காங்க. பட் இவர் வந்து கௌடிய சம்பிரதாயத்துல வரும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் மற்ற சம்பிரதாயத்தையும் கம்பேர் பண்ணி பாக்குறாரு. எல்லா சம்பிரதாயத்திலையும் கடைசியில முடிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாம சங்கீர்த்தனம். நீங்க எந்த சம்பிரதாயம் எடுத்துட்டாலும் சரி, ஆதிசங்கரரே எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆதிசங்கரர் கடைசியில முடிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பஜகோவிந்தம் 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 மூடமதி. அழுதுட்டு சொல்றார், ஹே முட்டாள் மனவே கோவிந்தனை துதி, கோவிந்தனுடைய நாமத்தை சொல் அப்படின்னு அவர் கடைசி வரைக்கும் சொல்றார். கிருஷ்ண அஷ்டகம், மதுரா அஷ்டகம், ஜெகநாத் அஷ்டகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெறும் அஷ்டகமா எழுதிட்டு போயிட்டு இருக்கார். யார்? ஆதிசங்கரன். சோ அவரும் கடைசியில சொன்ன விஷயம் என்ன, நாம சங்கீர்த்தனம் தான். ஸ்ரீபாத ராமானுஜ ஆச்சாரியர் நாம சங்கீர்த்தனம் தான். விஷ்ணு சுவாமி, நிம்பார்க்க ஆச்சாரியர், மத்வாச்சாரியர் எல்லாரும் சொன்ன விஷயம் நாம சங்கீர்த்தனம் தான். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நாம சங்கீர்த்தனத்தை ஒரு பகுதியா சொல்லிட்டு போயிருக்காங்க. நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது பக்தியினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் செயல்படும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்னது யார் அப்படின்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. மற்ற கர்ம ஞான யோக விஷயங்கள் எதுவும் செயல்படாது, இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் மட்டுமே போதுமானது அப்படின்ட்டு சொல்றது நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு. ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தேவ கதரெண்ணதம். ஒருவன் பெரிய பண்டிதனா இருக்கலாம், இல்ல வந்து பெரிய புண்ணியம் செய்யக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்ல யோகத்துல பெரியவனா இருக்கலாம், ஆனா எதுவும் அது உபயோகமாகாது. இல்ல பெரிய பெரிய பூஜைகள் யஜ்யம் பண்ணக்கூடியவனா இருக்கலாம், தான தர்மம் பண்ணக்கூடியவனா இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒருவன் நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா அவன் மோட்சம் போக போறது கிடையாது, அவன் பகவான் அடைய போறது கிடையாது. அவன் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும். தர்மத்தை செஞ்சா அதுக்கான பலன் கிடைக்கும், கர்மத்தை செஞ்சா அதுக்கான பலன் கிடைக்கும், யோகத்தை செஞ்சா அதுக்கான பலன் கிடைக்கும், ஞானத்தை வளர்த்துக்கிட்டு அதுக்கான பலன் கிடைக்கும். ஆனா கிருஷ்ணர் கிடைக்க மாட்டார், மோட்சம் கிடைக்காது. சோ மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான் வழி, கிருஷ்ணர் அடையணும்னா நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான் வழி அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லி கொடுத்தார். அதனால இந்த சம்பிரதாயத்த விஷயங்களை உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாருக்கும் சாத்தியமானது. மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, மற்ற வழிமுறைகள்லாம் தேச கால பாத்திரம் இருக்கு. இப்படிப்பட்ட இடத்துலதான் செய்ய முடியும், இங்க செய்ய முடியாது, இவங்கதான் செய்ய முடியும், இவங்க செய்ய முடியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சமயத்துல தான் பண்ண முடியும், இவங்க செய்யக்கூடாது அப்படின்ட்டு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்த இந்த பக்தி வழிமுறை அப்படிங்கிறது உலகத்துல எல்லாருக்கும் பொருந்தும். தேச கால பாத்திரம் அப்படிங்கிற எந்த விதமான வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும், எப்படி ஒரு மடை திறந்தா பிச்சுக்கிட்டு தண்ணி வந்துச்சுன்னா அதை பார்க்காது, இது நல்ல இடம் கெட்ட இடம் பார்க்காது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும். அது போல கிருஷ்ண பக்தி வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது எதையும் எதிர்பார்க்காம எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கும். சோ அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறதா இந்த கலியுகத்துல ரொம்ப பொருத்தமானது அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணாரு அப்படின்னா பக்தி வினோத் தாக்கூர் புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த என்ன பண்ணாரு அப்படின்னா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சார். இதுதான் செஞ்ச ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம். உலகம் முழுவதும் இந்த கிருஷ்ண பக்தியை கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வளர்த்துக்கிட்டார். யாருக்கு இந்த எண்ணம் வரும்? பொதுவா சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா,
எந்த ஒருத்தரும் யார் ஒருத்தரும் கடலை கடந்து தாண்டி போகக்கூடாது. கடலை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க தீண்டத்தகாத போயிடுறாங்க. அவங்க மறுபடியும் சம்பிரதாயத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து மறுபடியும் பிரச்சாரம் பண்ண முடியாது. அவங்க தங்களுடைய ஆசிரமத்தை இழந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாத்தையும் ஆச்சாரியர்கள் உடைச்சாங்க. எப்படி உடைச்சாங்க அப்படின்னா, ஆதிசங்கரர் அவர் பிரம்மவாதி தான். ஆனா என்ன பண்ணார், அவர் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார். சோ இது பிரம்மவாதிகளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவர் பிரம்ம சத்யா ஜெகன் மித்யான்னு சொல்லி சொல்றாரு, அப்புறம் கிருஷ்ணர் வழிபட சொல்றாரு. என்னப்பா ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல ராமானுஜ ஆச்சாரியார் அவர் குரு சொல்லி கொடுக்குறாரு, இந்த மந்திரத்தை நீ யாருக்கும் சொல்லி கொடுக்கலாம், சொல்லி கொடுத்தா நரகம் போ அப்படின்னு. அவர் போய் மேல நின்று சத்தம் போட்டு சொல்றாரு, எல்லாருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. சோ இப்படி இந்த உலகத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரேக் பண்ணி, எதுக்காக பிரேக் பண்றாங்க அப்படின்னா உயர்ந்த ஒரு குறிக்கோளுக்காக. என்ன குறிக்கோள்? எல்லா மக்களும் நன்மை அடையணும் அப்படின்னு. சோ அப்படிப்பட்ட நன்மை அடைவதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரேக் பண்றாங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயம் வெளில போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்திருக்காரு நமக்கு. என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, இந்த பாரத பூமியில யார் பிறந்திருக்கான பாரத பூமித்தே ஹோயிலே மனுஷ ஜென்ம சார்த்தக கரி கர பரோபகார அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்தியாவில பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய கடமை இருக்கு, ஒரு பெரிய கடன் இருக்கு. என்ன கடன் இருக்குன்னா, நீங்க இந்தியாவில பாரத வருஷத்துல பிறக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். நம்மளுடைய பாக்கியம் கிடையாது. சாஸ்திரங்கள் நிறைய புகழ்ந்து பேசப்பட்டிருக்கு பாரத வருஷத்தை பத்தி. நம்ம பாகவத்துல படிச்சுட்டு இருந்தோம். நீங்க எல்லாம் யாரெல்லாம் பாகவம் தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும் பாகவத்துடைய பெருமை அப்படிங்கிறது. 5வது ஸ்கந்தத்துல தீபங்களை பத்தி பேசும்போது பாரத வருஷத்தினுடைய பெருமைகளை வந்து எல்லா தேவர்களும் பேசுறாங்க, எல்லா தேவர்களும் வழிபடுறாங்க. நான் எப்ப இந்தியாவில பிறப்பேன் அப்படின்னு நினைச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பாரத வருஷம் அப்படிங்கிறது புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்படி இந்த இந்தியாவில பிறந்த பாரத வருஷத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணும் அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையை பூர்ணத்துவப்படுத்திக்கிட்டு ஆன்மீகத்தினால பக்குவப்படுத்திக்கிட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு மட்டும் தான் கண் இருக்கு. சோ மற்றவங்க எல்லாம் வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னே தெரியாம வாழக்கூடியவர்களா இருக்காங்க. சோ அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையோட குறிக்கோளை சொல்லி கொடுத்து அவங்களை கரையேற்றது இந்தியர்களுடைய ஒருத்தருடைய கடமைன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த விஷயத்த பக்திவினோத் தாக்கூர் அன்னைக்கே சொல்லி கொடுத்திருக்கார். உலகம் முழுக்க இந்த விஷயத்த பரப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சோ அது வந்து 2வது முக்கியமான விஷயம். 3வது சம்பிரதாயத்துக்காக என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விக்கிரகங்கள், உதாரணத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு விஷ்ணு பிரியாவுடைய முக்கியமான விக்கிரகத்தை வந்து நவதீபத்துல வந்து ஸ்தாபனம் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் இருந்த அந்த கோந்திரம தீப் அப்படின்னு இடத்துல கௌர கதாதர் அந்த விக்கிரகத்தை வச்சு வழிபடுறார். சோ இப்படி சம்பிரதாயத்துக்கு சைத்தன்ய மகாபுடைய தோன்றிய இடம் இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த யோகா பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த என்ன பண்றாரு அப்படின்னா பக்திவினோத் தாக்கூர் தான் நம்மளுக்கு காட்டி கொடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி எங்கேயும் தெரியாது, யாருக்கும் தெரியாது சைத்தன்ய மகாபுரி எங்க பிறந்தார் அப்படின்ட்டு கூட. சோ இப்படி அவர் 3 விதமான முக்கியமான விஷயங்களை அவர் வந்து ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாம பக்திவினோத் தாக்கூர் என்னைக்கும் உண்மையைதான் பேசக்கூடியவர், என்னைக்கும் பொய் பேசுறதே கிடையாது. அதே போல அவர் தன்னுடைய கடமை என்னைக்கும் சரியா பண்ணிட்டு இருந்தார். நம்ம பகவத்கீதையில பாக்குறோம், 3ஆம் அத்தியாயத்துல பார்த்தோம். ஒருவன் தன்னுடைய கர்மத்தை சரியா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கான், பற்றுதலால கிடையாது, அதனால பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. மற்றவர்களுக்கு உதாரணம் காட்டுவதற்காக என்ன பண்றான், தன்னுடைய கடமையை அவன் ரொம்ப சரியா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்படியாக அவர் தன்னுடைய கடமைகள் ரொம்ப சரியா பண்ணார். தன்னுடைய நேரத்தை வீணடிச்சது கிடையாது. தன்னுடைய ஒவ்வொரு க்ஷணத்தையும் என்ன பண்ணார் அப்படின்னா கிருஷ்ணருக்காக தன்னுடைய ஞானத்தை வளர்த்துக்கிட்டு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்தார். அதே போல தவறாக தண்டனை வாங்கி கொடுக்கறதும் அதை தவறான தத்துவ விஷயங்களை வந்து முறியடிக்கிறதுல அவர் வந்து ஈடுபட்டு இருந்தார். அதே போல என்ன பண்றாரு அப்படின்னா கீழே இறங்கி ஊர் முழுக்க அவரே பிரச்சாரம் பண்ணார். ஒருவர் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஜெகநாதருக்காக ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சீரமைக்கணும், இல்ல பில்டிங் ஏதோ கட்டணும், அப்ப பணம் தேவைப்படுது. சோ பணம் தேவைப்படுது அப்படின்னா அவரே பணம் கொடுத்து கட்டியிருக்கலாம், அவர்கிட்ட பணம் இருக்கு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பக்திவினோத் தாக்கூர் அன்னைக்கு ஜெகநாத்பூர்ல இறங்கி ஒவ்வொரு வீடு வீடா போறாரு. அவர் மேஜிஸ்ட்ரேட், பெரிய இன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னாவே ரொம்ப பெருசா நடிச்சிட்டு இருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் மேஜிஸ்ட்ரேட் கலெக்டர் அப்படின்னு ரொம்ப பெரியவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப மரியாதை தகுந்தவங்களா நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வீடு வீடா போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு ரூபாய் பிக்ஷா வாங்கிட்டு வர்றாரு. சோ பிக்ஷா வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை உபயோகப்படுத்தி அன்னைக்கு ஜெகநாதருக்கு வந்து ரதம் செய்யறதோ இல்ல கோயில்ல வந்து புதுப்பிக்கிறதோ பண்ணிட்டு இருந்தார். காரணம் என்ன அப்படின்னா எல்லாரும் அதுல இன்வால்வ் ஆகணும் அப்படின்றது, எல்லாருடைய இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கணும் கிருஷ்ண பக்தியில, அவங்களும் கிருஷ்ண பக்தியில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சார். சோ இப்படியாக
எல்லாத்தையும் கிருஷ்ண பக்தியில வந்து இழுக்க முயற்சி பண்ணார். தானே இறங்கி வந்து சேவை பண்ண ஆரம்பிச்சார். ஏதோ மத்தவங்களுக்கு சொல்லிட்டு தான் சீட்டு மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்காம தானே இறங்கி வந்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சார். சோ இப்படியாக பல்வேறு விதமான நல்ல குணங்களை வளர்த்துக்கிட்டார். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார் தன்னுடைய சைதன்ய சரிதாமிரத்துல சனாதன கோஸ்வாமி சொல்லும் போது, ஒரு வைஷ்ணவனுக்கு உண்டான மிக முக்கியமான 26 குணங்களை சொல்றார். ஒரு வைஷ்ணவன் அப்படின்னா இந்த 26 குணங்களை வளர்த்துக்கணும்னு சொல்லி சொல்றோம். சோ அதுல நம்ம கிருஷ்ணரும் பகவத்கீதையில சொல்றார், இந்த குணங்கள்லாம் ரொம்ப பிரியமானவன், இந்த குணங்கள் உடையவனுக்கு பிரியமானவன் சொல்லி சொல்றார். ஞானத்தை உடையவனுக்கு இந்த மாதிரி குணங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றார். அதே போல தெய்வ குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3 விதமா கிருஷ்ணர் பக்தனுடைய குணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கார். சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்றார், ஒரு பக்தனுக்கு மிக முக்கியமான குணங்கள் சொல்லி சொல்லும் போது, கிருபாலோ, அக்ருத துரோக, சத்திய சங்கல்பா, சமஹா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறுமான குணங்களை சொல்லும் போது ஒரு முக்கியமான குணம் சொல்றார். என்ன குணம் சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணைக்க சரணம் அப்படின்ற குணம் சொல்றார். ஒரு வைஷ்ணவனுக்கு உண்டான மிக முக்கியமான குணம் இதுதான். என்னது? கிருஷ்ணைக்க சரணம். 26 குணங்கள்ல இந்த ஒரு குணம் இருந்துச்சுன்னா போதும், மற்ற 25 குணங்கள் தானா வர ஆரம்பிச்சு. இந்த ஒரு குணம் இல்லை அப்படின்னா மற்ற 25 குணம் இருந்தாலும் அந்த 25 குணம் பிரயோஜனம் இல்லாம போயிடும். உதாரணத்துக்கு ஒரு குணம் என்ன அப்படின்னா, சுச்சிஹி, ரொம்ப தூய்மையா இருக்கிறது, இல்ல தக்ஷ, இல்ல சாஸ்திரம் ரொம்ப நல்லா தெரிஞ்சவனா இருக்கும். சோ இல்ல தபஸ்யம் செய்யக்கூடியவனா இருக்கான், புலன்களை அடக்கக்கூடியவனா இருக்கான். புலன்களை அடக்கக்கூடியவனா இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது, ஹிரண்யகசிபு எடுத்துக்கோங்களேன். அவனுக்கு புலனடக்கம் இல்லையா என்ன? பல ஆயிரம் வருஷம் என்ன பண்றான் அப்படின்னா புலன்களை அடக்கி அப்படி தவம் பண்ணிட்டு இருக்கு. அவனுக்கு புலனடக்கம் இருந்துச்சு, ஆனா அந்த புலனடக்கம் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. சோ அதே போல நம்ம ராவணனை பாக்குறோம். சோ ராவணனுக்கு பார்த்தா அப்படியே ரொம்ப கிளீனா இருப்பான், யஜ்யம் பண்றது அவ்வளவு கிளீனா யஜ்யம் பண்ணுவான், அவ்வளவு வேத விஷயங்களை படிச்சவனா இருக்கான். பட் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. காரணம் என்னது? கிருஷ்ணைக்க சரணம் இல்லை, பகவான் மேல பக்தி அப்படிங்கிறது கிடையாது. பகவான் மேல காரணமற்ற தன்னலமற்ற ஏகாந்தமான அந்த பக்தி இல்லாம போயிடுச்சு. கிருஷ்ணைக்கன கிருஷ்ணரிடம் மட்டுமே சரணாகதி அடைந்தவனா இருக்கும். சோ அப்படிப்பட்ட குணம் இருந்துச்சு அப்படின்னா, அப்படிப்பட்ட கிருஷ்ணர்கிட்ட மட்டுமே சரணாகதி அடைந்த பக்தனா இருந்தா அப்படின்னா அவனுக்கு எல்லா விதமான நல்ல குணங்கள் வளர ஆரம்பிச்சு. அப்படி கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி இல்லை அப்படின்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நல்ல குணங்களும் அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும். சோ கிருஷ்ணன் நம்ம கிட்ட அதான் எதிர்பார்க்கிறார். கிருஷ்ணர்கிட்ட மட்டுமே சரணாகதி பண்ணக்கூடிய அந்த குணத்தை எதிர்பார்க்கிறார். சோ அப்படிப்பட்ட குணம் இவருக்கு பக்திவேதாந்த தாக்கூருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ இப்படி பக்திவேதாந்த தாக்கூர் நான் சொன்ன மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அவர் இரவு முழுக்க வந்து புஸ்தகம் எழுதிட்டு இருந்தார். காலையில 4 மணி வரைக்கும் புஸ்தகம் எழுதுவார். அப்புறம் மறுபடியும் 4 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் கொஞ்ச நேரம் அவர் ரெஸ்ட் எடுத்துப்பார். 4:30 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவார். சோ 4:30 மணில இருந்து காலையில 7:30 மணி வரைக்கும் என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்ணுவார் 3 மணி நேரம். சோ 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு 7:30 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா சாஸ்திரங்களை படிக்க ஆரம்பிச்சிருவார். பல்வேறு ஆச்சாரியர்களுடைய சாஸ்திரங்களை படிப்பார். 9:30க்கு மறுபடியும் ஒரு முறை குளிக்க போவார். 9:30ல இருந்து 9:45 வரைக்கும் குளிச்சுட்டு சாப்பிட்டுருவார். காலைல அந்த 15 நிமிஷத்துலயே குளிச்சு சாப்பிட்டுருவார். 9:55க்கு வண்டியில் ஏறி கிளம்பிடுவார். 10 மணிக்கு கோர்ட்டுக்கு போய் சேர்ந்துருவார். ஸோ கரெக்டா 10 மணிக்கு கோர்ட்ல கேஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிப்பார். 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும். மற்றவங்க எல்லாம் 6 கேஸ் 7 கேஸ் முடிக்கிறதுக்கு நேரம் வைப்பார். இவர் ஒரு நாளைக்கு 30ல இருந்து 50 கேஸ் முடிச்சிருவாரு. அவ்வளவு சீக்கிரமா ஜட்மெண்ட் கொடுப்பார். பிரிட்டிஷ் பீப்புள் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா ஜட்மெண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாவும் இருக்கும். ஸோ 3 மணி நேரம் கரெக்டா ஒர்க் பண்றாரு. மறுபடியும் 1 to 2 o'clock லஞ்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறார். மறுபடியும் 2 to 5 o'clock மறுபடியும் மெஜிஸ்ட்ரேட்டோடைய ஒர்க் பண்றார். 5 o'clock வீட்டுக்கு வரார், குளிக்கிறார், கொஞ்ச நேரம் சாப்பிட்றார், கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்கிறார். முடிச்சுட்டு மறுபடியும் 7 மணி 7:30 மணிக்கு தூங்க போயிடுறார். 8 மணிக்கு தூங்கின பிறகு 8ல இருந்து 10 மணிக்கு தூங்கிட்டு மறுபடியும் இதே ப்ரொசீஜர் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். வாழ்க்கை முழுவதும், ஒரு நாள் 2 நாள் கிடையாது, வாழ்க்கை முழுவதும் இதுதான் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அவங்க உண்மையில சொல்ல போறோம் அப்படின்னா அவங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. நித்திய மகாபாகவதர்கள். அவங்களாம் டைரக்டா கிருஷ்ணோட லோகத்துல இருந்து இங்க இறங்கி வந்து நமக்காக இந்த கிருஷ்ண பக்தி எப்படி பயிற்சி பண்ணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக கீழே இறங்கி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயத்த சொல்லிக் கொடுத்தார். குறிப்பா இவர் கிரகஸ்தரா இருந்து இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புல இருந்து என்ன பண்ணார், அப்படி கிருஷ்ண பக்தியை வளர்த்து கொடுத்திருக்கார். சோ அப்படிப்பட்ட பக்திவேதாந்த தாக்கூருடைய மறைவு நாள் தான் இன்னைக்கு. நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு சொல்லி சொன்னேன் இல்லையா, நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு.